ஆர்ட்ஃபுல் ஆர்ட் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் போடுற கோலத்தை விட நம்ம வீட்டு வாசல் கோலம் ஒரு படி மேலே போய் அப்படியே பளிச்சுன்னு தெரியணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்னென்ன கலரில் டிஃப்ரெண்ட்டாக கலர் பொடிகள் வேணுமோ அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக இந்த வீடியோவோட ஹீரோவே இந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லணும். அது என்னன்னா தூளுப்பு. அப்படியே எடுக்கும் போது கைக்கு உதிரியாக கிடைக்கிற தூளுப்பை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். முதல்ல வீட்டு வாசலில் உப்பு போடலாமா அப்படின்னு தான் கேட்பாங்க. இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த உப்பு நீங்கள் வாசலில் போடும் போது அழகான கோலம் உங்களுக்கு கிடைக்குது. செகண்ட் என்னன்னா, இந்த கோலம் போட்டு மறுநாள் அந்த கோலத்தை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து ஒரு பொடி மாதிரி வச்சுட்டு வீட்டு வாசலில் ஓரத்தில் தூவி விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது நேச்சுரல் பெஸ்டிசைட் மாதிரி இருக்கும். அதாவது பூச்சிக்கொல்லியாக உங்கள் வீட்டு வாசல்களில் பூச்சி நெருங்காமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசலில் இந்த உப்பை பயன்படுத்தி கோலம் போடலாம். இப்போது இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான கலர் பொடி எடுத்துக்கோங்க. அடுத்து உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, இல்லை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே உப்பை முதல்ல கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான கலரை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நீங்கள் கலரிட்டே வாங்க. கலரிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொருள் தேவையான அளவில் எவ்வளோ வேணுமோ எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இது எல்லாமே செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour வச்சுருங்க. ஸோ இந்த 1/2 hourல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு அப்படியே அந்த கலரை அப்சர்வ் பண்ணிக்கும். 30 minutes கழிச்சு நீங்க எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கே சூப்பரா டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா கோலம் கலர்லாம் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இதை வச்சு உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் ஒரு கோலம் போட்டு காட்ட போறேன். இந்த கோலப்பொடி அப்படியே கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு உப்பு இருக்கிறதுனால உதிரியாக சூப்பராக இருக்கும். இன்னொன்று, உங்களால் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணியும் போட முடியும். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலர் யூஸ் பண்ணியே நம்ம அழகாக கோலத்தை ஃபில் பண்ணலாம். அதனால் கொஞ்சம் கலர்லேயே உங்களுக்கு கோலம் பார்க்குறதுக்கு நிறைவாக இருக்கும். இப்போ உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்ககிட்ட என்ன கலர் பொடி யூஸ் பண்ணேன்னு உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொங்கல் சூப்பராக இந்த மாதிரி கலர் பொடியை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய வீட்டு கோலத்தை அழகாக்குங்க. இந்த பொங்கல் திருநாள் உங்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் தரணும் அப்படின்றத ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் மூலமாக அட்வான்ஸ் விஷஸோட உங்களுக்கு சொல்லிக்கிறோம். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.